ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தோட கடைசி அத்தியாயம்தான் மத்ஸ்ய அவதாரம். அதோடு இந்த ஸ்கந்தம் பூர்த்தியாகுது. ஸ்ராத தேவன் என்ற மனு விபஸ்வான்கிற சூரிய பகவானோட மகனாக போன கல்பத்தில் இருந்தார். அவர் தான் இந்த கல்பத்தில் சத்தியவர்தனா என்கின்ற பெயரோடு பிறந்தார். ஒரு நாள் இந்த சத்தியவர்தன் சாயங்கால வேளையில் தர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்கும்போது கையை கூப்பி பிரார்த்திச்சுட்டு இருக்கும்போது கையில் ஒரு குட்டி மீன் மாட்டின்றது. அந்த மீனை என்ன பண்ணார், தண்ணிக்குள்ளே போட போனார். அப்போ அந்த மீன் பேச ஆரம்பிச்சது, என்னை தண்ணியில் விட்டுவிடாத, என்னை பெரிய மீன்லாம் என்னை சாப்பிட்டுடும், அதனால உன் கமண்டலத்துக்குள்ளே வச்சு என்னை வீட்டுக்கு கொண்டு போயிடு அப்படின்னு அந்த மீன் சொல்லிட்டு, உடனே இவர் என்ன பண்ணார், இறக்கப்பட்டு கமண்டலத்துக்குள்ளே வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கமண்டலமே கொள்ளலை, அதை விட பெருசாகிடுது. உடனே மீண்டும் பேச ஆரம்பித்தது, எனக்கு இந்த கமண்டலம்லாம் பத்தாது, ஒரு பெரிய பாத்திரத்தை என்னை போடு அப்படின்னது. அந்த அளவுக்கு பாத்திரம் போட்டும் அதை விட பெருசாக வளர்ந்துருது. 3 மணி அளவுக்கு அது ரொம்ப பெருசாக போயிடுத்து. மறுபடியும் பேசிட்டு, இந்த பாத்திரம்லாம் எனக்கு போதாது, என்னை கிணத்துல விட்டுடு அப்படின்னது. உடனே அவரும் பாவம் கிணத்துல எடுத்து போட்டார். அதை விட பெருசாக எடுத்து அதை எடுத்து ஆற்றுல போட்டார். அதுவும் போறலை. அதுக்கப்புறம் பயந்து, இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே 100 யானை அளவுக்கு வளர்ந்துடுத்து. என்னடா இதுவுமே போறலையேன்னு சொல்லிட்டு என்னை கடலில் கொண்டு விட்டுடு அப்படின்னு இந்த மீன் சொல்லித்து. அவரும் கொண்டு கடலை விட போனார். அப்போ அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், நீ யாருன்னு முதல்ல சொல்லு, நீ சாதாரண மீன் இல்லை, நீ என்ன ஆதி புருஷனா அப்படின்னு கேட்டார். அப்போ மீன் சொன்னது, அதெல்லாம் அப்புறம், இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இன்னிலேருந்து 7ஆம் நாள் உலகமே கடலால் சூழ போகிறது, பெரிய பிரளயம் வரும். அப்போது உன் பக்கத்தில் ஒரு பெரிய படகு வரும். நானும் 1,00,000 யோசனை நீளமுள்ள பெரிய மீனாக வருவேன். எனக்கு ஒரு பெரிய ஒத்த கொம்பு இருக்கும். அதை படகோட வாசுகிங்கிற பாம்பால் அந்த என் கொம்புலையும் படகுலையும் கட்டிடும். அதுக்கப்புறம் நீரும் படகுல ஏறி உக்காந்துண்டு 7 ஔஷதிகள், சப்தரிஷிகள், அதுக்கப்புறம் வேதங்கள் 4 எல்லாத்தையும் படகுல எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. பிரளயமெல்லாம் தண்ணீர் ஃபுல்லாக சூழ்ந்துடும். ஆனால் நான் உங்களை காப்பாற்றுவேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அவர் அந்த பகவான் தான் ஸ்ரீஹரி. அந்த ஹரி சொன்னபடியே கடல் சூழ்ந்தது. 1,00,000 யோஜனை நீளமுள்ள மீனாக சொன்னபடியே பகவான் அந்த ஸ்ரீஹரி வந்தார். மீனோட வால் எப்படி இருக்குமா, அது அசைஞ்சதுனாக்க பூமிக்கு கீழே போய் தட்டுமா. அது ஒத்த கொம்பு இருக்கே மூக்கு, அது ஆகாயத்தில் இந்திரலோகத்தில் போய் முட்டுமா. அவ்வளோ பெரிய மீனாக இருந்தது. அதுக்கப்புறம் படகுல எல்லாரும் ஏறி உக்காந்துருந்தா இல்லையா, அப்போ பகவான் பிரளயம் முடிஞ்ச உடனே மத்ஸ்ய புராணம் உபதேசிக்கிறார். அந்த மத்ஸ்ய புராணம் கேட்டு முடித்ததுக்கப்புறம் சத்தியவர்தனுக்கு வைவஸ்வதன் அப்படிங்கிற மனுவாக ஆக்கினார் பகவான். நல்ல மத்ஸ்ய புராண அர்த்தங்கள்லாம் அவருக்கு உபதேசித்தார். அதுக்கப்புறம் இதை எதுக்கு அப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சு எல்லாரும் நல்லா ரசித்தப்புறம் அங்கே பகவான் என்ன பண்ணார், தன் ஒத்த கொம்பால் ஹயக்ரீவன்கிற அசுரனை சண்டை போட்டு சண்டை போட்டார். ஏன்னாக்க பிரம்மா இங்கே ராத்திரி கண்ணை அசந்துட்டார். அவர் தூங்கும்போது இந்த ஹயக்ரீவுங்கிற அசுரன் என்ன பண்ணான், வேதத்தை எடுத்துன்னு வந்துட்டான். அதனால் வேதத்தை மறுபடியும் மீட்டு கொடுக்கறதுக்காக பகவான் மீனாக பெரிய கொம்போட அந்த ஹயக்ரீவனை குத்தி அந்த வேதத்தெல்லாம் ரட்சித்து பிரம்மாட்ட கொடுத்தார். பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த 8வது ஸ்கந்தமும் நிறைவடைகிறது. சத்தியவர்தனும் வைவஸ்வதன் மனுங்கிற பெயரோடு இருந்தார். அதான் மத்ஸ்ய அவதாரம். இதோட 8வது ஸ்கந்தம் முடிவடைகிறது.